உக்ரைன் யுத்தத்த காட்டிலும் பரபரப்பா ஆகக்கூடிய சூழ்நிலை பக்காவா அடுத்து எந்த பிராந்தியத்துக்கு வந்திருக்கு அப்படின்னா, சீனா சார்ந்த பகுதிகள் தான். காரணம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட ஃபோக்கஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு நொடியும் காட்டிக்கிட்டே இருக்கார்கள். அமெரிக்காவோட ஃபோக்கஸ் உக்ரைன் யுத்தமா? இல்ல காசா யுத்தமா? அதெல்லாம் ஃபோக்கஸ்ல தான் இருக்கு. அத காட்டிலும் 100% ஃபோக்கஸ்ல இருக்கு பார்! அப்படின்னு சொல்லி வெள்ளை மாளிகையோட ஒவ்வொரு நடவடிக்கையும் காட்டுறது இந்த திசைய தான். சீனாவ நோக்குன திசைய தான். அதனால தான் இந்தியா சார்ந்த எல்லா விஷயங்களும் ரொம்ப துரிதமா நகர்த்தப்படுது. எந்த வேகத்துல அப்படின்னா லிஸ்ட்லயே இல்லேங்கிறதெல்லாம் படபடன்னு லிஸ்ட்ல ஏறுது. ஓ! லிஸ்ட்ல ஏறிருச்சா? அப்படிங்கிறக்குள்ள டேய் எல்லாத்துக்கும் அப்ரூவல் குடுத்துட்டாய்ங்கடா! அப்படின்னு பேசுற அளவுக்கு மாறி போயிருச்சு. அதனால தான் முதல்ல இருந்தே ரொம்ப தெளிவா அதிபர் ஷி ஜின்பிங்க்கு அழைப்புதல் போச்சு. அதே மாரி இந்திய சைடு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அழைப்புதல் போச்சு. அவரு வரலன்ட்டாரு. இவரு போய் வரிசையில உட்கார்ந்துட்டு வந்துட்டார். இல்ல அவர் 2வது வரிசையில தான் உட்கார்ந்தார் அப்படின்னு கிளப்பி பார்த்தாய்ங்க. டேய் கூமுட்ட வரிசையில உட்கார்ந்திருக்க ஃபுட்டேஜ பார்றா அப்படின்னு சொல்லி டெல்லி இறங்கி அடிச்சிருச்சு. அடுத்த கட்டமா சிறப்பான சம்பவங்கள் அப்படிங்கிறது ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஃபோன் போட்டதுதான். பிரதமர் மோடி அவர்களுக்கு ஃபோன் போட்டு பேசினதுதான். ஏன் அப்படின்னா, அடுத்த பிப்ரவரி மாசம் மோடி அவர்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்றார். இது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடியே 2 பேரும் சேர்ந்து பிரான்ஸ்ல பார்த்து பேசப் போறார்கள். அதுவும் முக்கியமா அந்த பிரான்ஸ் கூட்டம் எது சார்ந்து? ஏஐ சார்ந்து. இப்ப பத்திக்கிட்டு என்ன எரியுது? பத்திக்கிட்டு மார்க்கெட்டே எரியுது. கலிபோர்னியா தீ விபத்த காட்டிலும் மார்க்கெட் பத்தி எரியறது பதட்டத்தாக்குது அமெரிக்கர்களுக்கு. ஏன் அப்புட்ன்னா, ஒரே ஒரு ஷாட்ல பல லட்சம் கோடி இழப்பு. அந்த பல லட்சம் கோடி இழப்பு அப்படிங்கிறது சீன பையன் கொண்டு வந்துட்டான்டா அப்படிங்கிறத ஜீரணிக்க முடியல. அதுவும் டெக்னாலஜி சார்ந்து கொண்டு வந்துட்டாங்கிறது கூடுதலான சிரமம். அதக் காட்டிலும் மிகப்பெரிய பதட்டம், வெறி பிடிக்கிற காரணம் என்ன அப்படின்னா, அந்த டெக்னாலஜிய நான் ஏன் சீப்பா டிசைன் பண்ணேன் தெரியுமா? எனக்கு சிப்பெல்லாம் தரமாட்டேன்னு சொல்லி தடை போட்டேன்ல. அதனால அதெல்லாம் இல்லாம இயங்குற அளவுக்கு ரொம்ப சீப்பா நான் டிசைன் பண்ணி கொண்டு வந்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அதுக்கு மேல அவர்கள பைத்தியம் பிடிக்க வச்சு வெறி பிடிக்க வைக்குது. இப்படி வெறி பிடிக்கிற காலகட்டம் தான் பிரான்ஸ்ல ஏஐ மாநாட்டுல பங்கேற்கிறார்கள் எல்லா தலைவர்களும். அதுல அங்கேயே பார்த்து மோடி அவர்களும், ட்ரம்ப் அவர்களும் பேசிக்க போறார்கள். முடிஞ்சா ஜோலி? ஜோலிய முடிக்கிறக்கு இன்னமும் தீய கொளுத்தி போட்ட மாரி தான் டீப்சீக் வேலை பார்த்துருச்சு. இப்ப அவர்களுக்கு மைலேஜா? இல்ல நமக்கு அமெரிக்காவுக்கு மைலேஜான்னு நாட்கள் செல்ல செல்ல தான் தெரிய வரும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான், இப்ப அதுக்கடுத்து பிப்ரவரி மாசம் மோடி அவர்கள் இந்திய பிரைம் மினிஸ்டர் அமெரிக்காவுக்கு போறார் அப்படிங்கிறது தான். அதுவும் ட்ரம்போட 2.0 ட்ரம்போட 2.0ல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள நிக்கிறோம் இந்தியா அப்படிங்கிறது. பெரும்பாலும் இந்த காலகட்டத்துல இஸ்ரேல்ல இருந்து கூட்டம் போகும், இல்ல பிரிட்டன்ல இருந்து கூட்டம் போகும். இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஆகட்டும், பைடன் ஆகட்டும், நம்மள லேட்டா தான் அடுத்தடுத்து கூப்பிட்டார்கள். இன்னும் சொல்லப்போனா ஃபோன் காலே வராம சவுதிய பைடன்லாம் போட்டு பார்த்தாரு. கடைசி வரையும் கூப்பிடவே இல்ல. என்ன ஒண்ணு உக்ரைன் யுத்தத்த ஆரம்பிச்சனால, ஃபோனே சவுதிக்கு கிடையாதுடா போடா! அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, அங்க உள்ள டிஃபென்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போன பைடன் நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய அளவுல சவுதி சார்ந்து போயி, சவுதியிலேயே நிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானார். இந்த மாரி அமெரிக்கா அதிபர் புதுசா பதவியேற்று அவர் ஒவ்வொரு நாட்டுக்கா போடுற ஃபோன் காலோட மைலேஜ் தாறுமாறு. ஏன் அப்டின்னா, அமெரிக்கா எந்த திசையில யாரு கூட எப்படி பயணிக்க போகுதுங்கிறத முடிவு பண்ணும். அதுக்கடுத்து ஒவ்வொரு பயலுகளையா கூப்பிடுறத பொறுத்து ஒவ்வொரு நாடும் அஃபிஷியல் விசிட்ட டிசைன் பண்றத பொறுத்து வர்த்தக உறவு, டிஃபென்ஸ் எல்லாமே சர்வதேச அரசியல் எல்லாத்துலயும் எவ்வளவு மைலேஜ் எடுக்க முடியுங்கிற அந்த ஒரு கால்குலேஷன நோக்கி அமெரிக்கா போகும். பயணிக்கக்கூடிய நாடுகளும் போகும். அப்படி சந்திப்புகள் மிக விரைவுல நடக்குது. இது நமக்கு நல்லதா? கெட்டதா? சத்தியமா நல்லதுதான். அதே சமயம் அன்னை அமெரிக்கா அப்படிங்கிறத புரிஞ்சு டெல்லி காய்கள் நகர்த்துது. ஏன் அப்படின்னா, அன்னை அமெரிக்காவ பொறுத்தவரை 100% அவர்களோட மைலேஜ்ல மட்டுமே இருப்பார்கள். அந்த 100% மைலேஜ் அப்படிங்கிறது அசந்தோம் கரும்பு ஜூஸ் மாரி நம்மள பிழிஞ்சு எடுத்து கூட எடுத்துக்குவார்கள். அசராம இருந்து நம்மளும் சாதிக்கணும். நம்மளும் இந்த சைடு 100% மைலேஜ் எடுக்கணும். ஏகபோகமா 10, 12 வருஷமா அந்த திசைய நோக்கி இந்தியா போறனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே திசைய நோக்கி தான் போவார்கள். இருந்தாலும் இந்த இடத்துல சீனா சார்ந்து தான் எல்லா விஷயங்களும் ரொம்ப வேகமா நகருது. அதுல இந்தியா என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதையும் டெல்லி ரொம்ப தெளிவாவே காட்டிட்டார்கள். ஏன் அப்புட்ன்னா, படார் படார்ன்னு அமெரிக்கா கூட நெருங்கும்போது, இந்த பக்கம் சீன கதவுகள மூடவே இல்ல. தொறந்து தான் விடுறோம். என்னைக்குமே சர்வதேச அரசியல்ல எந்த கதவையும் மூடி தொலைச்சிறாத. தொறந்தே வை. பாதுகாத்து குடுத்துக்கலாம்.
மூடி பாதுகாப்பு குடுக்கறத விட தொறந்து வச்சு குடுத்துறலாம். ஒண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது அப்படிங்கிறதா. அந்த மாரி அமெரிக்காவோட உறவு நெருங்கிக்கிட்டே வருது. ரொம்ப வேகம் பிடிக்குது. அதே சமயம் நம்ம சீனாவோட எந்த கதவுகளையும் மூடுறதே இல்ல. மூடி இருக்க கதவ கூட தொறக்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் அமெரிக்கா ஃபோன் கால், அமெரிக்காவுக்கு விசிட் அடிக்கிறதெல்லாம் டிசைன் பண்ணப்படுது. இந்த பக்கம் இதுவரைக்கும் டைரக்ட் ஃப்ளைட்ட தடை பண்ணி வச்சிருந்தோம். டைரக்ட் ஃப்ளைட்ட குடுங்கடா, விடுங்கடான்னு கால்ல விழுந்து கெஞ்சியும் பார்த்தாய்ங்க. அதிபர் ஷி ஜின்பிங்கே நேரடியா கெஞ்சி பார்த்தாரு. அப்படி இருந்தும் நம்ம அசரவே இல்ல. இப்ப போய் தொல அப்படின்னு சொல்லி டைரக்ட் ஃப்ளைட்ட ஓப்பன் பண்ணியிருக்கோம். அவர்கள் அதுக்கு பதிலா, நாங்க ஒரு ஃபேவர் பண்ணோம். அதுக்காக இத பண்றாய்ங்க அப்படின்னு உலகம் நம்பணும் அப்படிங்கிறக்காக, புனித யாத்திரை இதுவரை திபெத்த சுத்தி போய்க்கிட்டு இருந்தோம். தடைகள் காரணமா. இப்ப அதெல்லாம் எல்லாம் மானசரோவருக்கு புனித யாத்திரை சீனாவோட வழியாவே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த தடைய நீக்கியிருக்கார்கள். எதுக்கு? இதுக்காக அதுவா அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது காலங்காலமா கெஞ்சிக்கிட்டு இருந்தாய்ங்க. நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும்போது அதிபர் ஷி ஜின்பிங் புகழுக்கும், சீனாவோட புகழுக்கும் குறைஞ்சிறக்கூடாது. எங்கேயும் கரும்புலி பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி, பதிலுக்கு இந்த ஆஃபர தூக்கி டேபிள்ல வச்சுட்டாய்ங்க. ஏய் லூசு பயலே! நீ சொன்னாலும் சொல்லாட்டி ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியும். நீ எத்தன மாசமா கால்ல விழுந்து கிடக்குறேன்னு. இருந்தாலும் நரிப்பைய இப்படி. நரிப்பைய இந்த விஷயத்திலே இப்படி மைலேஜ் தேடும்போது, எல்லா கதவுகளையும் தொறந்து வச்சா என்ன பண்ணுவா? அமெரிக்கா நம்ம கூட உரசிக்கிட்டே இருக்கு. அமெரிக்கா உரசல தடுக்கணும். அமெரிக்க உரசல தடுக்கணும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வான்? எல்லைகள்ல சேட்ட பண்ணுவான். ஏற்கனவே நம்ம கதவுகள பூரா தொறந்து வைக்கிறோம். ஏன் அப்புட்ன்னா, ஒரு பக்கம் டைரக்ட் ஃப்ளைட்ட விடுறோம் அப்புட்னாலே, ஆட்டோமேட்டிக்கா சீனர்களோட விசாக்களும் இனிமே ஸ்பீட் அப்பா கிளியர் பண்ணப்படும். நெறைய விசாக்கள் குடுக்கப்படும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வர்த்தகத்துல மீண்டும் சீனாவோட இன்வெஸ்ட்மென்ட்கள் உள்ளுக்குள்ள வரும். சீன கூட்டம் வரும். இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கும்போது, இந்த வர்த்தகத்துல சீன கூட்டம் வரும், இன்வெஸ்ட்மென்ட்ல சீன கூட்டம் வரும், ஃப்ளைட்ல ஏறி சீன கூட்டம் வரும் அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா சீன கூட்டம் எல்லைகள்லயும் வரும். அப்படிங்கிறதையும் டெல்லி உறுதி செய்யுது. டெல்லி உறுதி செஞ்சு எல்லைகள்ல எந்த ஸ்லோ டவுனும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனா ஆக்ரோஷமான பில்டப் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கணுங்கிறதுல டெல்லி கவனமா காய்கள் நகர்த்துது. இந்த 3 ஜோன்லயும் வந்து நிக்கும்போது 4வது ஜோனா எல்லைகள்ல வருவான். சீனா வந்து தொலைப்பான். ஏன்டா வந்து தொலைஞ்சோம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கதற விடணுங்கிறக்கும் படைகள் முப்படைகளையும் தயார் நிலையில வச்சிருக்கோம். எல்லைகள்ல எந்த ஸ்லோ டவுனும் கிடையாது. சீனா பணிஞ்சுட்டான். அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. நரி பதுங்கி ஓடி இருக்கு. திருப்பி வரும் அப்படின்னு இந்தியா முழு தயார் நிலைக்கு போகுது. இதுவே சமத்து பிள்ளைக்கு அழகு. காரணம் அண்ணன் அமெரிக்கா தரேன், தரேன், தரேன் எல்லாத்துக்கும் தரேன். முதல்ல நீ வா அப்படின்னாலும், சுத்தி சுத்தி எங்க வருவார்கள் அப்படின்னா, டிஃபென்ஸ நோக்கி வருவார்கள். டிஃபென்ஸ்ல ஃபைட்டர் ஜெட் டீல் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே இன்ஜின குட்றா லூசு பயலே அப்படிங்கிற மாரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஜின இதோ தரேன், அதோ தரேன் அப்படின்னு டிலே ஆக்கிக்கிட்டே இருக்கார்கள். ஃபைட்டர் ஜெட்ட தருவார்களா அப்படின்னு கேட்டா, அதுவும் டிலே ஆக்குவார்கள். ஆனா அதிகபட்சமா ஆக்க முடியாதுன்னு தரலாம். F-35, 22 இந்த மாரி வரிசைகள் தரலாம். ஆனா இந்த F-35லாம் நடுவான்ல போய்க்கிட்டு இருக்கும்போது கூட, அவன் நெனச்சா நிறுத்தி தொலைச்சிரலாம். F-35யோட ஃபுல் ஃபங்ஷனையும் லோட் பண்ணி நம்ம கையில குடுக்க போறதே கிடையாது. F-35ல இருந்து 75, 65 லோடடோட தான் வரப்போகுது டெக்னாலஜி. ஆனா இந்தியாவ பொறுத்தவரையும், இங்க தயாரிக்கணும், டெக்னாலஜி ஷேரிங் வேணும் அப்படிங்கிறதுல தான் பிடிவாதமா இருக்கும். நீங்க F-35 குடுத்தாலும் சரி, இல்ல புதுசா கண்டுபிடிச்ச குண்டுவீச்சு விமானத்த குடுத்தாலும் சரி, இது 2க்கும் டீலுக்கு வருவியா? அப்படிங்கிறது தான். ஆனா, மத்த நாடுகள்ட்ட பேசுற மாரி நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ உண்மைய ஒத்துக்கணும். பிரான்ஸ்ட்ட டீல் பேசுற மாரியோ, ரஷ்யாட்ட டீல் பேசுற மாரியோ, தொடர்ந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னா அமெரிக்காட்ட டீல் பேச முடியாது. 1, 2 நம்மளும் விட்டு குடுத்து தான் ஆகணும். அதனால இந்த டெக்னாலஜி ஷேரிங் எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல. ஆனா, இங்க தயாரிக்கிறதுக்கு இழுத்து கொண்டு வந்துருவோம். ஆனா, இந்த F-35 வாங்கி முழு அளவுல உருப்பட முடியுமா? அப்படின்னு கேட்டா, அது கொஞ்சம் சந்தேகம் தான். காரணம் இந்த பயலுக அவனுங்க கண்டுபிடிச்ச ஃபுல்லி லோடட் ஃபீச்சர்ஸோட தரப்போறது கிடையாது. நமக்குன்னு இல்ல, எவனுக்கும் தரமாட்டாய்ங்க. அப்ப அந்த இடத்திலேயே சுதாரிப்பா இருக்கணும். டிஃபென்ஸ் சார்ந்து கொஞ்சமாச்சும் எங்க பிட்ட இன்கிரீஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது தான். காரணம் ரஷ்யா, பிரான்ஸ், அடுத்து நானு, அடுத்து இஸ்ரேல் அப்படின்னு இருக்கு. என்னைய தூக்கி ரஷ்யாவுக்கு முன்னாடி போடுங்க. அப்படின்னு அடம்பிடிப்பார்கள். இது சார்ந்து நகரும் பல விஷயங்கள். இது சார்ந்து நகரும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த பக்கமும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப இதுல தாறுமாறா மைலேஜ் எடுக்க டெல்லி மிகப்பெரிய அளவுல இறங்கி வேலை பார்த்து வச்சிருக்கு. இதுல சிக்கிரக்கூடாதுன்னு சீனாவும் இறங்கி வேலை பார்க்குது. எவன் என்ன திட்டம் போட்டாலும் சரி,
ஏற்கனவே செஞ்ச தப்ப செஞ்சிறக்கூடாது. சீனாவ வளர்த்து விட்டு இன்னைக்கு போய் இறங்கி போராடுற மாரி ஆயிருச்சு பாத்தியா? அந்த மாரி இல்லாம இந்தியாவ வளர்த்து விடணும்னு அமெரிக்கா திட்டம். அதே மாரி அந்த இதுல கூட கொஞ்சம் இறங்கி வந்து கூட சீனாவ முடிச்சிரணும். இந்த 2 திட்டத்தோட அமெரிக்காவும் ஒரு பக்கம் இறங்கி வேல பாக்குது. 3 சைடுல இருந்தும் முக்கோண அரசியல், அதுவும் தீப்பிடிக்கக்கூடிய அரசியல் 3 நாடுகள் இறங்கி செய்றார்கள். யார் ஜெயிக்க போறார்கள்? சத்தியமா நம்ம ஜெயிச்சுருவோம். அது எப்படி முடியும் அப்படின்னு குளோபல் டைம்ஸ்ல எழுதுறதுக்கு முன்னாடியே இங்க 10 பேர் எழுதுவாய்ங்க. அது நமக்கு தேவை கிடையாது. இதுல சர்வதேச அரசியல்ல எப்படி கொடிய பறக்க விட போறோம் அப்படிங்கிறது தான். உதாரணமா ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல முழு அளவுல சாதிச்சது யாருன்னு கேட்டா நம்ம தான். அதே மாரி காசா யுத்தத்துல முழு அளவுல சாதிச்சது யாருன்னு கேட்டா நம்ம தான். அந்த பேட்டர்ன்குள்ள இதுவும் போய் நிக்குமே தவிர, வேற எந்த திசைக்கும் போக வாய்ப்பே இல்லைங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.